Hi guys, எல்லாருக்குமே வணக்கம் and welcome back to Gai3's Kitchen Corner. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம அகர் வச்சு ஒரு மில்க் புடிங் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அகர் எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் ஈஸியாக அவைலபிள் ஆகக்கூடிய ஒரு பொருள் தான். அப்படி இல்லைனா நீங்கள் பவுடர்ட் அகர் கூட வாங்கிக்கலாம். இது ஒரு 30 நிமிஷத்துக்கு தண்ணியில் இந்த மாதிரி நம்ம ஊற வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு புட்டிங் நல்லா சாஃப்டான லேயரில் கிடைக்கும். பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 லிட்டர் பால் அப்படி இல்லைனா 2 டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கோங்க. அதில் நான் 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக இருந்தால் நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையணும். அதுக்கப்புறமா ஒரு கொதி வந்தால் போதும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம். பேன் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற அகரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த அகர் ஃபுல்லாக உருகணும். அது ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆகும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா நல்லா கரைஞ்சிடும். அகர் முழுசாக கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பால் சேர்த்துருங்க. பால் நீங்கள் ஒரு நிமிஷத்துக்குள்ளே மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். அது லைட்டாக திக்னஸ் ஆகும். அந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப கட்டியாக வேண்டிய அவசியம் இல்லை. நான் பாதாமை நல்லா பவுட்ரு பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, எல்லாம் ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் வரும். அதை நீங்கள் அப்போவே இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இல்லை நீங்கள் கட் பண்ணும்போது மேலே அது கரெக்டான ஷேப்பில் இருக்காது. அதனால் பபிள்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டே ரிமூவ் பண்ணிவிடுங்க. நான் கார்னிஷிங்க்கு வெறும் பாதாம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு எதுனா ட்ரை ஃப்ரூட்ஸ் விருப்பப்பட்டால் கூட நல்லா சாப் பண்ணி இப்போவே சேர்த்துக்கோங்க. இது ஒரு 20 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க ரூம் டெம்பரேச்சரில். இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு லேயர் மட்டும் நமக்கு நல்லா ஃபார்ம் ஆகிருக்கும். பட் அடியில் இன்னும் நமக்கு லிக்விடாக தான் இருக்கும். இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும். அந்த சமயம் இது கொஞ்சம் ஆறி இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் இது நல்லா நமக்கு கூலானால் போதும். ஆட்டோமேட்டிக்காக இது நல்லா திக்காக ஃபார்ம் ஆகிடும். இப்போ கரெக்டாக 2 மணி நேரம் ஆகிடுச்சு. நம்மளோட புட்டிங்கும் நல்லா சூப்பர் சாஃப்டாக திக்காக ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் விருப்பப்படுறீங்களோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இன்க்ரீடியன்ஸும் ஒன்றும் அவ்வளோ அதிகமாக இருக்காது. ஸோ நம்மளோட சூப்பர் அண்ட் சாஃப்டான புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ கட் பண்ணாலே நமக்கு அவ்வளோ ஈஸியாக வருது. அதுவும் நம்ம கூலிங்காக சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். அண்ட் சின்ன பசங்களுக்கு நீங்கள் இது ஈவினிங் டைமில் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக ரொம்பவே விரும்பி சாப்பிடுவோம். ஸோ நம்மளோட புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வாங்க இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். வாயில் வச்சோடனே கரையுது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சுகர் கொஞ்சம் கம்மி, பட் நீங்கள் இன்னும் அதிகமாக போட்டுக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் டு Gai3's Kitchen Corner. Thank you so much for watching.